வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கை தீவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த திருமலையில், அதுவும் தமிழர்களின் சம்பூரில் அமெரிக்காவின் மரைன் கோப்ஸ் எனப்படும் ஈரூடக படையினர் தமது 2ஆம் நாள் பயிற்சிகளில் இன்று மும்முரமாக இருந்தனர். அதே சமகாலத்தில் அமெரிக்காவால் தீமையின் அச்சு என்ற அர்த்தப்படுத்தலான ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்ற விழிப்பு நிலையை பெற்ற ஈரானில் இருந்து அதன் அரசு தலைவர் இப்ராஹிம் ரைசியும் இன்னும் சில மணி நேரங்களில் இலங்கை தீவுக்கு செல்ல உள்ளார். ஈரானிய தலைவர் நாளை இலங்கைக்கு பயணம் செய்வதை இன்றுதான் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தகவல் திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. தற்போது பாகிஸ்தானில் முக்கிய சந்திப்புகளையும் பேச்சுக்களையும் நடத்தி வரும் இப்ராஹிம் ரைசி அதன் பின்னர் அப்படியே ஸ்ரீலங்காவின் தென்பகுதி மத்தள விமான நிலையத்தை நோக்கி பறக்க உள்ளார். ஈரானும் இஸ்ரேலும் கீரியும் பாம்புமாக நகர்ந்து காசா போரை மத்திய கிழக்கு போராக மாற்றும் அபாயத்தை உருவாக்கியுள்ள பின்னணியில் இப்ராஹிம் ரைசியின் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை பயணங்கள் வருகின்றன. கடந்த ஜனவரியில் பாகிஸ்தான் மீது ஈரானும் ஈரான் மீது பாகிஸ்தானும் நடத்திய பரஸ்பர ஏவுகணை தாக்குதல்களால் 2 அயல் நாடுகளுக்கும் இடையில் திடீர் முறுகலும் ராஜதந்திர கொதிநிலையும் ஏற்பட்ட பின்னணியில் தற்போது ரைசி மேற்கொண்ட பயணமும் பேச்சுக்களும் அதனை தணிப்பதுடன் மீண்டும் பாகிஸ்தான் ஈரானிய உறவுகளுக்கும் வலுவூட்டுவதாக தெரிகிறது. தெற்காசிய நாடுகளின் மனங்களை வெல்லும் வகையில் ஈரானிய தலைவர் மேற்கொள்ளும் இந்த பயணத்தின் இலங்கை தீவின் தரப்பின் போது ஈரான் வழங்கிய $529 மில்லியன் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை ஈரானிய தலைவர் இலங்கை மக்களின் பயன்பாட்டுக்காக கையளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் என்னவோ தெரியவில்லை, பாட்டி நூற்குற நூலுக்கும் பேரனின் அரைஞான் கொடிக்கும் சரி என்பதாக அமெரிக்காவால் தீமை நச்சு என சீற்றத்துடன் விழிக்கும் ஈரானில் இருந்து அதன் அரசு தலைவர் இலங்கைக்கு செல்லும் பின்னணியில் அமெரிக்க படையினரும் தமது உயர் தளபதி ஆண்டனி நெல்சன் தலைமையில் தமிழர்களின் சம்பூரில் பயிற்சிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். திருகோணமலையில் நேற்று ஆரம்பமான இந்த பயிற்சியின் அடுத்த கட்டம் கொழும்பு நகருக்கு நகர்த்தப்பட உள்ளது. அமெரிக்கா சீனாவை எதிர்கொள்ளும் தனது இந்தோ பசிபிக் வியூகத்துக்குள் தெற்காசிய நாடுகளையும் இழுத்தெடுக்கும் பின்னணியில் இலங்கை தீவில் அந்த வியூகத்தின் அடிப்படையில் வாஷிங்டனுக்கு 4 படைய செயற்திட்டங்கள் உள்ளன. அதில் ஒன்றுதான் தற்போது சம்பூரில் இடம்பெறும் கரட் என்ற குறியீட்டு பெயரால் அழைக்கப்படும் கோஆபரேஷன் அஃப்லோக் ரெடினஸ் அண்ட் ட்ரெய்னிங் திட்டமாகும். இதன் தமிழாக்கம் ஒத்துழைப்புக்கான தயார்நிலை பயிற்சி திட்டம் என வரக்கூடும். இந்த கரட் திட்டத்துக்கு அப்பால் பசிபிக் பார்ட்னர்ஷிப் திட்டம் எனப்படும் பசிபிக் பிராந்திய ஒத்துழைப்பு திட்டம், மேரெக்ஸ் எனப்படும் கடல்சார் பயிற்சி திட்டம், அதேபோல இராணுவ பயிற்சி மற்றும் மனிதாயமான உதவிகள் மற்றும் பேரிடர் நிவாரணம் ஆகியவற்றுக்கான பசிபிக் ஏஞ்சல் திட்டம் ஆகியனவும் இலங்கை தீவையும் உள்ளடக்கிய வாஷிங்டனின் படைய திட்டங்களாகும். ஸ்ரீலங்கா அரசாங்கம் உள்ளூர விரும்பிக் கொண்டதோ இல்லையோ, அமெரிக்கா தனது இந்தோ பசிபிக் மூலோபாயங்களுக்காக இந்த திட்டங்களில் வலிந்து கோர்த்து இழுத்தெடுத்து விட்டது. வாஷிங்டனின் இந்த நகர்வானது இலங்கை மீது பெய்ஜிங்குக்கு இருக்கும் நாட்டத்துக்கும் ஒரு மறைமுக செய்தியை வழங்கிக் கொள்கிறது. ஆனால் அதே சமகாலத்தில் தனது மூலோபாய திட்டங்களிலிருந்து ஸ்ரீலங்கா விலகிச் செல்ல முடியாத வகையில் வாஷிங்டன் தமிழர்கள் மீதான உதிரப்பழிக்கு ஸ்ரீலங்கா பொறுப்பு கூற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு துருப்புச் சீட்டையும் பயன்படுத்திக் கொள்வதையும் அவதானிக்க முடிகிறது. ஈழத்தமிழர்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு வாஷிங்டன் உதவி கொள்ளும் என நம்பி கை வைக்கும் தமிழ் மக்கள் வாஷிங்டனின் இந்த நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்வது மிக மிக அவசியமானது. அமெரிக்காவை பொறுத்தவரை அது அடிக்கடி உலக அரங்கில் பிரயோகித்துக் கொள்ளும் தன்னோடு நிற்பவன் நண்பன் நில்லாதவன் எதிரி என்ற தந்திரோபாயத்தின் அடிப்படையில் தான் அது தமிழ் மக்களின் விடயங்களையும் கையாளும் என்பதும் அடிப்படை புரிதலுக்குரியது. வாஷிங்டனின் இலங்கை மீதான வியூகங்கள் இவ்வாறு வர, இலங்கை மீதான இந்திய பெரியனரின் வியூகங்களும் எதிர்காலத்தில் டெல்லிக்கு மிக மிக அவசியமான வகையில் இருப்பதையும் உணரக்கூடியதாக உள்ளது. ஏனென்றால் மாலத்தீவு போன்ற நாடுகளில் சவால்களை எதிர்கொள்ளும் இந்திய பெரியனருக்கு இலங்கையில் கிட்டியது லாபம் என்ற அடிப்படையில் தந்திரோபாயங்கள் உள்ளன. மாலத்தீவின் அரசு தலைவராக முகமது முய்சி கடந்த வருடம் பதவியேற்றவுடன் டெல்லிக்கு ஆரம்பித்த சவால்கள் தற்போது முய்சிவின் கட்சி கடந்த ஞாயிறன்று மாலத்தீவில் இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோகமான வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிப்பது புதிய பின்னடைவாக உருவாகியுள்ளது. 93 உறுப்பினர்களை கொண்ட மாலத்தீவு நாடாளுமன்றத்தில் முய்சிவின் கட்சிக்கு 66 இடங்களில் வெற்றி வாய்ப்பு உள்ளதான பலமான எதிர்வு கூறல்கள் உள்ளன. மாலத்தீவின் அரசியலமைப்பையே திருத்திக் கொள்வதற்கு தேவையான 2/3 ஆசனங்களுடனான பெரும்பான்மை நிலையை முய்சிவின் தரப்பு கொண்டுள்ளது. முகமது முய்சிவின் கட்சிக்கு கிடைத்த இந்த வெற்றியானது
சீனாவுடன் இன்னும் மேலும் மேலும் நெருக்கமாக முனையும் மொய்சுவின் கொள்கைக்கு வலுவான ஆதரவாகவும் வெளிப்படுகிறது. இதனால் டெல்லியின் மாலத்தீவு மிஷன் மிக சவாலுக்குரியதாக மாறியுள்ளமை தெரிகிறது. மொய்சி பதவியேற்றவுடன் அவர் மாலத்தீவிலிருந்து இந்திய நீக்கத்தை பிரகடனப்படுத்தினார். அவரது அந்த நகர்வுகளின் அடிப்படையில் மாலத்தீவில் இருந்த இந்திய படைய முகங்கள் ஏற்கனவே 2 அணிகளாக வெளியேறிவிட்டன. இறுதியாக மாலத்தீவில் எஞ்சியிருக்கக்கூடிய இந்திய துருப்புக்களும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி அந்த தீவை விட்டு வெளியேறும் என எதிர்பார்க்கப்படுவதால் இனிமேல் தெற்காசியாவில் இந்திய பிரியனருக்கு ஸ்ரீலங்கா சின்னத்தம்பி மீதான பிடி மிக மிக முக்கியமாக மாறும் என்பதை எதிர்பார்த்துக் கொள்ளலாம். வாரான பூகோள அரசியல் ராஜதந்திர பின்னணியில்தான் கிழக்கில் தமிழர்களின் சம்பூரில் அமெரிக்காவின் படைய பயிற்சி காட்சிகளும் பகிரங்கப்பட்டுக் கொள்வது இன்னொரு செய்தியையும் கூடவே வழங்கிக் கொள்கிறது. இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது தேர்தல் பரப்புரை உரையில் வெளிப்படுத்திய முஸ்லிம்கள் மீதான வெறுப்பு பேச்சு இந்தியாவில் நாடளாவிய ரீதியில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. முஸ்லிம்கள் அதிகமான குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள் என்றும் இந்தியா மீது படையெடுத்து அதனை ஆக்கிரமித்தவர்கள் என்று சாரப்பட மோடி தெரிவித்த கருத்துக்கு இந்தியாவின் எதிர்க்கட்சிகள் பரவலான கண்டனங்களை வெளிப்படுத்தியுள்ளன. ராஜஸ்தான் மாநிலத்தில் இடம்பெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய மோடி, மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது நாட்டின் சொத்துக்களில் முதன்மை உரிமை முஸ்லிம்களுக்கு இருப்பதாக கூறியதின் பொருள் என்ன என கூட்டத்தில் கூடியிருந்தோரை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார். அவ்வாறாக கேள்வி எழுப்பிய மோடி, காங்கிரஸ் கட்சி மீண்டும் இந்தியாவில் ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் யார் அதிகமான குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறார்களோ, யார் இந்தியாவின் மீது படையெடுத்து ஆக்கிரமித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு நாட்டின் சொத்துக்களை பிரித்து கொடுக்கும் எனவும் சர்ச்சையாக குறிப்பிட்டிருந்தார். நரேந்திர மோடியின் இந்த பேச்சு மிக மிக இழிவானதென தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மோடியின் வெறுப்பு பேச்சு மீது இந்திய தேர்தல் ஆணையகம் உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் முறைப்பாடு ஒன்றை செய்துள்ளது. இந்திய பொதுத் தேர்தலின் 2ஆம் கட்ட வாக்களிப்பு எதிர்வரும் 26ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் மோடியின் இந்த வெறுப்பு பேச்சு இந்தியாவில் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. பாஜகவை தோல்வியின் அச்சம் துரத்த ஆரம்பித்த காரணத்தால் தான் நரேந்திர மோடி பதற்றத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டி வருவதாக காங்கிரஸ் கட்சி குறிப்பிடுகிறது. இறுதியாக ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரித்தானியாவுக்குள் சட்ட விரோதமாக படகுகளில் நுழைந்த குடியேறிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் ரிஷி சுனாக் அரசாங்கத்தின் திட்டம் இறுதியில் நடைமுறைக்கு வரும் வகையில் இன்று அதிகாலை சட்டமாக மாற்றப்படுவதற்கான அங்கீகாரத்தை நாடாளுமன்றத்தில் பெற்றுள்ளது. அரசாங்கத்தின் ருவாண்டா திட்டம் சட்டவிரோதமானது என பிரித்தானியாவின் உச்ச நீதிமன்றம் ஏகமனதாக கடந்த நவம்பர் மாதத்தில் தீர்ப்பளித்ததால் அரசாங்கத்தின் ருவாண்டா திட்டம் முடக்கப்பட்டது. எனினும் இதனை ஒரு சட்டமாக மாற்றி நடைமுறைப்படுத்த அரசாங்கம் தொடர்ந்து முயற்சித்தது. கடந்த 5 மாதங்களாக இந்த விடயம் வெஸ்ட்மின்ஸ்டர் நாடாளுமன்ற அரங்கின் கீழ்ச்சபைக்கும் மேல்சபையான பிரபுக்கள் சபைக்கும் இடையில் பிங்பொங் பந்து போல மாறி மாறி அடிக்கப்பட்டு இழுபறியாக தொடர்ந்தாலும் இறுதியில் ருவாண்டா மசோதா சட்டமாக மாறும் வகையில் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. நள்ளிரவுக்கு பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட இந்த மசோதா ருவாண்டாவை ஒரு பாதுகாப்பான நாடாக அடையாளப்படுத்தியுள்ளது. அத்துடன் பிரித்தானியாவுக்குள் கடல் வழியாக நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களையும் சட்டவிரோத குடியேறிகளையும் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தவும் வழி செய்துள்ளது. இந்த மசோதா ஏற்கனவே பிரித்தானிய எதிர்க்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டாலும் தற்போது பிரபுக்கள் சபை தமது ஆட்சேப நிலைப்பாட்டை கைவிட்டதால் நாடாளுமன்றத்தில் அதற்குரிய அனுமதி கிட்டியது. இனி இந்த மசோதாவை சட்டமாக மாற்றும் வகையில் மன்னர் சார்ல்ஸ் தனது ராயல் அசென்ட் எனப்படும் அரண்மனை அங்கீகார ஒப்பத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த மசோதாவுக்கு வழங்கினால் இந்த மசோதா அதிகாரபூர்வமாக பிரித்தானியாவின் சட்டமாக மாறிவிடும். இந்த மசோதா சட்டமாக மாறினால் ஐரோப்பிய மனித உரிமை நீதிமன்றமும் இந்த விடயத்தில் தலையீடு செய்ய முடியாத ஒரு நிலைமை வரலாம் என கருதப்படுகிறது. ருவாண்டா மசோதாவில் அரசாங்கம் இறுதியில் வெற்றி பெற்றதால் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்கான விமானங்கள் இன்னும் சில வாரங்களுக்குள் புறப்படும் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் அவர் இந்த நாடு கடத்தலுக்குரிய செயற்திட்டங்களையும் விவரித்துள்ளார். சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்துவதற்குரிய விமானங்கள் ஏற்கனவே முற்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செயற்திட்டத்திற்காக 500 பணியாளர்கள் ஏற்கனவே திரட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் வாரங்களில் மேலும் 300 பேருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும் ரிஷி சுனாக் குறிப்பிட்டார். அத்துடன் ருவாண்டாவுக்கு நாடு கடத்தப்படுவோரை தங்க வைப்பதற்காக 2200 தடுப்பு காவல் அறைகள் இருப்பதாகவும் நாடு கடத்தலில் உள்ள சட்ட சவால்களை சமாளிக்க
200 சட்டவாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விடயங்களை கையாள நீதிமன்றங்களில் சிறப்பு பிரிவுகள் உருவாக்கப்பட்டு 150 நீதிபதிகள் வரை அந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் ரிஷி சுனாக் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நாடுகடத்தல் விமானங்கள் இன்னும் நீதிமன்றங்களில் சட்ட சவால்களை எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு நிலைமையும் உள்ளது. அரசாங்கத்தின் இந்த ருவாண்டா மசோதா சட்டமாக நிலையில் பிரித்தானிய எதிர்க்கட்சி இதனை கண்டித்துள்ளது. அத்துடன் பிரித்தானியாவில் இயங்கும் அகதிகள் நலன் சார்ந்த அமைப்புகளும் புலம்பெயர்ந்த மக்களுக்குரிய உதவி அமைப்புகளும் ஆங்கிலிக்கன் தேவாலய தலைவரும் மனித உரிமைகளுக்கான ஐநா மனித உரிமை பேரவை ஆணையாளர் வோல்கர் ட்ரக்கும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளனர். இந்த நாடு கடத்தல் மனித உரிமைகளின் அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானது என விமர்சித்துள்ள ஐநாவின் சிறப்பு அறிக்கையாளர்கள் பிரித்தானியாவிலிருந்து சட்டவிரோத குடியேறிகளையும் தஞ்ச கோரிக்கையாளர்களையும் நாடு கடத்துவதற்கு விமானங்களை வழங்கும் விமான நிறுவனங்களும் நாடு கடத்தலுக்கு உதவும் அதிகாரிகளும் மனித உரிமைகளை மீறுவதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் என்ற அடையாளத்தை பெறலாம் எனவும் எச்சரித்துள்ளனர். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.